எதிர்த்த வீட்டுக்கார் நல்லா இருக்கான், பக்கத்து வீட்டுக்கார் நல்லா இருக்கான். ஏன் ஃபோனில் பார்க்குற வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும்தான், என் வாழ்க்கை மட்டும்தான் மொக்கையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? ஒருவேளை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த காக்கா கதை உங்களுக்கு தான். கேட்போமா? ஒரு காக்கா தான் ரொம்ப கருப்பாக இருக்குன்னு வருத்தப்பட்டு அப்படின்னு நடந்து போயிட்டது. ஒரு அன்னத்தை பார்த்தது. அண்ணன் ரொம்ப அழகா இருக்குன்னு அதுக்கிட்ட பேச்சு கொடுத்தது. அண்ணன் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு கலர் தான், நீ கிளியை பார்த்தது இல்லையா, அதுக்கு 2 கலர், அதுதான் சூப்பர்னு சொன்னிச்சு. உடனே காக்கா கிளிக்கிட்ட போயிடுச்சு, கிளியை நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு, நீ மயிலை பார்த்தது இல்லையா, அதுதான் பல கலர், என்னை விட அதுதான் செம அப்படின்னு சொன்னிச்சு. திருப்பியும் காக்கா வருத்தப்பட்டு மயில்கிட்ட போய், மயிலே மயிலே நீ தான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லும்போது, மயில் சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு, நான் அழகாக தான் இருக்கேன், அந்த அழகு தான் என்னை ஆபத்தில் கொண்டு விட்டுருக்கு, நான் ஜூவில் இருக்கேன், இருக்கையிலே ரொம்ப அழகு நீ தான், ஏன்னா நீ சுதந்திரமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது காக்கா அப்போ தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, ஜூவில் இருக்கிறது அழகு இல்லை, சுதந்திரமாக இருக்கிறது தான் அழகு அப்படின்னு. Day 3 மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங். சைக்காலஜியில் இருக்க பேர் சோசியல் கம்பேரிசன் தியரின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களோட ஹைலைட்ஸை பார்த்து உங்களுடைய பிஹைண்ட் த ஸ்க்ரீனை மறந்துடாதீங்க. உங்களுடைய தனித்துவம், சுதந்திரம், அதுதான் உங்களுடைய பலம். ஸ்டாப் கம்பேரிசன், ஸ்டார்ட் லிவிங். நீங்கள் உங்களுக்காக இருங்க. இதே மாதிரி வீடியோ என்ன பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரெடினா யூனிக்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு பவர்ஃபுல் கதையோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருள்ராம், ஏம் கன்சல்டிங் லைஃப் ஸ்டைல் கோச் அண்ட் ட்ரைனர். நாளைக்கு பார்க்கலாம். டேக் கேர். பாய்.